ஸோ என்னன்னா இன்னைக்கு முக்கியமான 2 பேருடைய இன்டர்வியூஸை பார்க்க போறோம். ஸோ இதுல கொஞ்சம் ட்ரோல் கொஞ்சம் ஃபன் இருக்கலாம், ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட். அண்ட் எஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது நம்ம அரோராவை தான். பலூனுக்குள்ள என்ன இருக்கு எனக்கு புரிஞ்சு போச்சுடா உங்களோட நோக்கம் என்னன்னு. அவங்க கொடுக்குற ரியாக்ஷனை விட இந்த ஆங்கர் கொடுக்குற ரியாக்ஷன் தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. எவனோ ஒரு புண்ணியமா பண்ண வேலை என்ன சொல்றாங்க, பேர் அந்த டைட்டில் வந்தது பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் சொல்லிதான் அவங்க நல்லா இருக்கட்டும்டா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க. அப்படி இந்த பக்கம் வாங்கல அக்கான்னு சொல்றீங்கல்ல, அண்ட் அதுக்கப்புறம் ஏன் செக்ஷுவல் ஃபேவர்ஸ் கேக்குறீங்க? அக்கா இப்ப ஃபன்னுக்கு அக்கா கூப்பிடுறீங்க, ஓகே, தட்ஸ் நாட் ஓகே, பட் ஏதோ ஓகே. இதெல்லாம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அதான் அந்த வேர்டு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறமா ஏன் வந்து வேற மாதிரி பேசுறீங்க, அக்கா அநியன்னா இருக்குமோ? ஏன்னா வேற ஏதோ யோசிச்சு டாபிக் யோசிச்சு பண்றதுக்கு இவனுங்களை வச்சே நம்ம ஒரு கேவலமா இருக்கு. ஸோ ஆக்சுவலி இது ஒரு சீரியஸான ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, நிறைய இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஒரு ஓன் ஸ்கிரிப்ட் எழுதியோ இல்லை அவங்க வந்து எடிட்டிங்லேயோ இல்லை வேற ஏதாவது எஜுகேஷன்லையோ எதுலையோ ஒன்று மக்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களா? இந்த சென்ஸ் இப்போ நான் பண்ணுறதுனால ஒரு 4 பேர் பார்த்து பண்ணுறாங்க, நல்ல வகையாக பண்ணுறாங்கன்னா அதுதான் இன்ஃப்ளூயன்சர். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈஸியஸ்ட் வே நான் பண்ணுறேன், அவங்க பார்க்குறேன். ஸோ இவங்க முட்டாள் கிடையாது, பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க தான் அடிமுட்டாளுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க, நான் சொல்லல. நீ போடி சொல்லுவா நான் இருக்கேன் அப்படின்னு. சோ அவங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு இருக்கறனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. என்னடா பண்றீங்க, யாரா நீங்க எல்லாம்? ஆங்கர் வந்து மேடம்க்கு சப்போர்ட் பண்றாங்க, அவங்க தான் வந்து சப்போர்ட்டர். யங்ஸ்டர் வந்து முன்னாடி வரணும், கட்சியில சேரணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. குழந்தைங்க படிக்கணும்னா அவங்க யூடியூப் கிட்ஸ் போட்டு விடுங்க, பைஜூஸ் போட்டு விடுங்க, ஓகேவா? இது குழந்தைங்க பாத்துரும் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் காமெண்ட் பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் நாட் an app for kids. ஆப்போட ஓனருக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன? அப்படி உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒருத்தவங்க போடவே கூடாதுன்னா போய் இன்ஸ்டாகிராம்க்கே மெசேஜ் பண்ணுங்க, எப்ப உங்க ஆப் வந்து ரொம்ப அடல்ட்டா போகுது. ஸோ இவங்க சொல்ற குழந்தைங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமா கொடுக்காதீங்க, பைஜூஸோ இல்லை வந்து கிட்ஸ் யூடியூபோ போட்டு கொடுங்க. விச் இஸ் வெரி குட் பாயிண்ட். ஆக்சுவலி நம்ம இப்படி எடுத்துக்கலாமே, ஈஸியா ஆன் பண்றேன்னு சொல்றீங்க. ஏன்னா எதுனா ஸ்கிரிப்ட் வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், இதெல்லாம் வந்து ஜாலியா இருக்கு, சும்மா நான் வந்து பிடிச்ச வீடியோ போடுறேன், அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறேன், ஃபாலோவர்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. நீங்க வந்து ஏதோ வந்து ஒரு ஸ்டைலிஸ்டா இருக்கீங்க, இல்ல ஹேர் ஸ்டைல் ஏதாவது பண்ணிட்டு காட்டுறீங்க, இல்ல ஏதாவது மேக்கப் பண்ணி காட்டுறீங்க, இந்த மாதிரி ஏதாவது இருந்து வேற பொண்ணுங்க வந்து இது பிடிச்சதுனால எனக்கு ஈஸியஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபுளுன்ஸ் ஆகி அவங்களும் இந்த ஃபீல்டுக்கு வர்றது தப்பு கிடையாது. ஆனா நீங்க பண்ற ஃபீல்டுக்கு வேற பொண்ணுங்க வந்து அது ரொம்ப ஒரு சொசைட்டில இருக்குன்னா யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஆக்சுவலி நீங்க என்ன கண்டென்ட் எடுக்கிறீங்க, என்ன பேச போறீங்க, என்ன போட போறீங்க, அது வந்து எந்த இடத்துக்கு அவங்களை கூட்டு போகன்றதுதான் வந்து இங்க ஆக்சுவலி மேட்டர்ஸ். அது வேணும்னா இந்தியாவை பேன் பண்ண சொல்லுங்க, இந்தியாவை பேன் பண்ண சொல்லுங்க, பேன் பண்ண சொல்லுங்க. என்னாலலாம் நீங்க சொல்றது கேட்க முடியாதுங்க. உங்களுக்கு பிரச்சனையா? அப்போ இன்ஸ்டாகிராம் ஓனருக்கு போய் சொல்லுங்க. அவ்வளோ ஏங்க இந்தியால இன்ஸ்டாகிராம பேன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்கன்னா கிடையாது. அண்ட் அடுத்ததாக பார்க்க போறது நம்ம சஞ்சய் ராமசாமி, சாரி ஜூனியர் சஞ்சய் ராமசாமி. இருக்கிற வீடியோ எல்லாமே சிங்கிள் ஷூட் தான். நம்ம பேசிக்கா ஆக்டர்ன்றனால ஈவன் ஆக்டர்ஸே 7 ஷாட் 8 ஷாட் தேவைப்படும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹீரோனாலே வந்து ஒன் டேக் பண்ண முடியாது, ஆனா நான் பண்றேன். இந்த மாதிரி டேலண்ட்ஸ்லாம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடாதுங்க, இங்க இருக்கவே கூடாது. நான் எல்லார்கிட்டையும் ஃபண்ட் கலெக்ட் பண்ணிட்டு உங்களை வேற எங்கேயாச்சும் வேற கிரகத்துக்கே நான் வந்து அனுப்ப வந்து நான் கண்டிப்பா முயற்சி செய்வேன். இது என்னோட ப்ராமிஸ். எஸ்பெஷலி இந்த 3 ஃபிலிம் அன்னியன் 3 ஃபிலிம்ல சூசைட் சீன்லாம் நான் அப்படியே பண்ணிருப்பேன். அது அப்படியே சிவாஜியோட பவரை கண்ண தெரியுதுன்னு சொல்றாங்க. 3 மூவியோட அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரிலீஸ் ஆகும்போது கூட நான் தியேட்டர்ல போயிட்டு பார்த்துட்டு சும்மா அழுதுட்டுலாம் வந்தேன். பக்கத்துல யாரும் தெரியாது. ஆக்சுவலி அவங்க அழுதுட்டு இருந்தாங்க, அவங்கள பார்த்து எனக்கு வேற அழுது வந்துருச்சு. இல்ல இந்த இவங்க பார்த்த சீன் பார்த்துப்போலேருந்து எனக்கு தனுஷோட சீனே நினைவல்ல. சஞ்சய் ராமசாமி தான் வராங்க. தனுஷா சஞ்சய் ராமசாமியா? சஞ்சய் ராமசாமி தான் வராங்க. அன்னியன்லாம் வந்து மாஸ்டர் பீஸ். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அந்த மாதிரி மூவியை வந்து நான் மறந்துட்டு உங்களோட ஆக்டிங்குக்கு நான் மயங்கி வளர்ந்துட்டு அவங்க நினைவாழாம நீங்க மட்டும்தான் நினைவாழங்க மிஸ்டர் சஞ்சய் ராமசாமி. ஸோ ஆக்டிங் நல்லா இருக்கனால தான் எடுத்து ட்ரோல் பண்றாங்க சார். ஈவன் ரஜினிகாந்தே ட்ரோல் பண்ணுவாங்க. என்ன ரீசனா? அவர் பெரிய லெவலில் இருக்காரு, இதுல வந்து போகல. தமிழ்நாட்டில் அடுத்த சிவாஜி வந்துட்டாரு, நடிப்பு தரக வந்துட்டாரு அப்படின்ற கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கமெண்ட் போட்டவங்க மட்டும் என் கைக்கு கிடைக்கணும், அவங்களும் இவங்களுக்கு கூட சேர்த்துட்டு வேற கிரகத்துக்கு நான் அனுப்பிச்சுடுறேன். ஆக்சுவலி நாங்கள்லாம் இருக்கோம்ல லைக் சொசைட்டி, இந்த மாதிரி நெகட்டிவ் திங்ஸுக்கு தான் வந்து ஆக்சுவலி நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அதுக்கு தான் வந்து நாங்கள் நிறைய ஷேர்ஸ் பண்ணுவோம், அவங்களுக்கு தான் லைக் போடுவோம், அவங்களுக்கு தான் ஃபாலோ பண்ணுவோம். அது சேஞ்ச் பண்ண முடியாது. திங்க் பிஃபோர் யூ மேக் சம்ஒன் ஃபேமஸ். ஓகே, எனிவேஸ் இன்னைக்கு இந்த ரோஸ்ட் போதும். இதுனா லைக் பண்ணி மேக்ஸிமம் ஷேர் பண்ணாங்க. இப் சப்போஸ் இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோ இந்த மாதிரி வரும். பார்ட் 2 பார்ட் 3 நம்மளும் வந்து பார்ட்டாக எடுத்துறோம். அவ்வளோதான். நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். நான் உங்களோட யூனிக் கேர்ள். நன்றி, வணக்கம்.